ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் முரளி. நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ல சில்வர் 144 ரிட்டர்ன் கொடுத்தது. எப்படி 2026ல இந்த சில்வரோட மேஜிக் கண்டினியூ ஆகுமா இல்லை டவுன்ஃபால் ஆகுமா, இதை பற்றின டீட்டெயில்ஸாக தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இண்டஸ்ட்ரியில் எப்படி நம்ம சில்வர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம சில்வர் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம ஜுவல்லரி ஷாப்லையோ இல்லை பக்கத்தில் இருக்க சேட்டு கடையிலையோ போயிட்டு காயின்ஸோ சில்வர் ஆர்னமெண்ட்டாக வாங்குவோம். ஆனால் இப்போ சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஒரு சோலார் பேனல்ல சில்வர் பேஸ்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து எக்கச்சக்கமான சில்வர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. சோலாருக்கு வந்து சில்வர் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈவி. உங்களுக்கே தெரியும், ஃபியூச்சரிஸ்டிக் வந்து ஈவி தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிளஸ் இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஈவி மேல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஈவி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிறைய வந்து அனலைசராக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் சைட்லாக இருக்கும் ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஈவிக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஒயருக்கு வந்து சில்வர் வந்து ஒரு பெரிய பார்ட்டாக இருக்கு. சில்வருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே இல்லாதனால சில்வர் தான் அங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டே டு லைஃப் யூஸ் பண்ணுற லேப்டாப்பாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பு சர்க்கியூட் போர்டு இதுக்கெல்லாம் வந்து சில்வர் வந்து ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ டேட்டா சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் எஃபிஷியன்ஸ் காம்போனன்ட்டுக்கு சில்வர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் சில்வர் பவர் எஃபிஷியன்ட் காம்போனன்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்வர் வந்து ஒரு ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து சில்வர் வந்து ஒரு பெரிய மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு ஏஐ டேட்டா சென்டரில். ஸோ இதனால வந்து சில்வர் வந்து இண்டஸ்ட்ரி சைடில் வந்து ஒரு பெரிய பூம் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு. டிமாண்டா பட் சப்ளைவாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கிரீன் எனர்ஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஃபார்வர்டாக வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கான ப்ராஜெக்ட்ஸையும். ஸோ அதனால வந்து சில்வர் வந்து அங்கே சில்வரோட தேவை வந்து அதிகமாக இருக்கனால அந்தந்த கண்ட்ரீஸில் வந்து சில்வரோட டிமாண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்க தவிர சப்ளை வந்து அதுக்கேற்ற லெவல் ஆஃப் சப்ளைக்கு வந்து இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோலார் ப்ளஸ் ஈவி. ஸோ அது வந்து ஃபியூச்சரிஸ்டிக்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஸோ இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு காம்போனன்ட், இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட்ஸில் ஸோ வந்து ஒரு எசென்ஷியல் மெட்டலாக இருக்குது. ஸோ அதனால வந்து சில்வர் வந்து 144% ரிட்டர்ன் ஆகுது. 2025ல 144% ரிட்டர்ன் வந்ததுக்கு இதுவும் ஒரு மெயின் ரீசன் சொல்லலாம். சில்வர் வந்து ஈஸியாக சப்ளை பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக ஒரு சில்வர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மியான மைனிங் தான் இருக்குது சில்வரோட மைனிங் பார்த்தீங்கன்னா. அதுவே வந்து ஒரு சில்வர் டிமாண்டுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம். செகண்ட் வந்து மைனிங்கோட காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகம் கம்பேர்ட் டு அதர் மைனிங். ஸோ அதனால வந்து இந்த சில்வரோட சப்ளைக்கும் இந்த சில்வரோட ப்ரைஸுக்கும் வந்து இது ஒரு மெயின் ரீசனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ரீசைக்ளிங் லிமிடெட். இப்போ வந்து சில்வரை வந்து ரீசைக்கிள் பண்றாங்க பார்த்தீங்களா, அதோட ப்ராசஸ் பண்ற இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான இடத்துல மட்டும்தான் இந்த ரீசைக்ளிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. ஸோ அதனாலேயும் வந்து இந்த ப்ரைஸ் ஏறினதுக்கும் சப்ளை கம்மியானதுக்கும் ஒரு மெயின் ரீசனாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து கோல்டு, லெட்டு, ஜிங்க், காப்பர் இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் சில்வரை தவிர சில்வர் வந்து தனியா மைனிங்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு இது கிடையாது. அதனாலதான் சில்வரோட சப்ளை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ இதனாலதான் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. இதனால என்ன ஆகும், பிரைஸ் கண்டிப்பா மேல போக தானே செய்யும். அதனாலதான் சில்வரோட பிரைஸ் வந்து 144% ரிட்டர்ன் வந்திருக்குன்னு சொல்றாங்க. பணவீக்கம் தாங்க, ஒன்றும் இல்லைங்க. இப்போ சில்வர் வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கனால காசு இருக்கிறவங்க வாங்குவாங்க, இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பணவீக்கம் ஏற்படுது, கரன்சி வந்து தட்டுப்பாடாகுது. ஸோ ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் டாலர் பேஸ்ல தான் வந்து மார்க்கெட்டே வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ டாலர் பேஸ்ல மார்க்கெட் ரன் ஆகும்போது ஸோ டாலர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்தியன் கரன்சிலாம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிருக்கு. ஸோ இதனால வந்து பணவீக்கம் வந்து ஏற்படுது. பிளஸ் ஃபியர் ட்ரேட். என்னடா ஃபியர் ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நம்ம சில்வர் வந்து ட்ரேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோம். அப்போ வந்து இப்போ ஏறிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட், இப்போ ஏறிக்கிட்டே இருக்கும்போது அவங்க ட்ரேட் நல்லா போகும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணவங்க சில்வர் பிரைஸ் தான் 144% ரிட்டர்ன் வந்துருச்சு, நம்ம இந்த டைம் இட்ஸ் அ கரெக்ட் டைம் டு செல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா, ஸோ அந்த டைம்ல ஃபியர் ட்ரேடுன்ற ஒரு விஷயம் நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கவங்க ஒரு கொட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு லாபம் வந்துருச்சுன்னா அது செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகும், சில்வரோட பிரைஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால வந்து ட்ரேட் பண்றவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் வந்து ஃபியரான ஒரு விஷயமா இருக்கு. கோல்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அசெட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ சில்வர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பர் கம்பேர்ட் டு கோல்டு. அதனால வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ல என்ன பண்ணாங்கன்னா வந்து ஈஸியா வந்து சில்வர் மேல
சில்வர் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனாலேயும் வந்து பிரைஸ், அதனால டிமாண்ட் அதிகமானால பிரைஸும் இன்க்ரீஸ் ஆச்சு. கோல்டு சில்வர் ரேஷியோ கரெக்ஷன் சொல்லலாம். என்னடா அது கோல்டு சில்வர் ரேஷியோ கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஏர்லி இயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோல்டு வாங்கினீங்கன்னா அது வந்து 90 சில்வருக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு கோல்டு வாங்கினீங்கன்னா 60 சில்வருக்கு சமம்னு சொல்றாங்க. ஏன் 50 சில்வர்ல இருந்து 60 சில்வருக்கு வந்திருக்கு. ஸோ 30 சில்வர் வந்து அங்கே அண்டர் வேல்யூல இருந்திருக்கு. இதுதான் வந்து கோல்டு சில்வர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 2025ல சில்வர் ரேலியோட ஸ்டார்ட் ஆன பாயிண்டே இதுதான் சொல்லிட்டு நிறைய அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இடிஎஃப் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன் இடிஎஃப் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லியா வந்து சில்வரை வந்து பை பண்ணுவாங்க. எங்க போயிட்டு பை பண்ணுவாங்கன்னா ஷாப்லயோ இல்ல வந்து பக்கத்துல இருக்க அடகுகள்லயோ போய் வாங்குவாங்க. அப்போ வாங்குறப்போ நமக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி செய்கூலி சேதாரம்லாம் போடுவோம், ஜிஎஸ்டி விஷயங்கள்லாம் போடுவாங்க. ஆனா இதுவே வந்து நீங்க இடிஎஃப் மூலியமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிசிக்கல் சில்வரா வராது. ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ஷேரா தான் வாங்க போறீங்க. ஷேரா வாங்கும் போது நீங்க அதை நெக்ஸ்ட் நீங்க அதை செல் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க பை பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க கேஷாவும் அதை பார்த்துக்கலாம். ஸோ அந்த கேஷாவும் நீங்க அதை பார்க்கலாம். ஸோ அதனால வந்து இடிஎஃப் வந்து ரொம்ப ஈஸியான வேலை. இன்வெஸ்டருக்கு வந்து அது ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்திருக்கு இடிஎஃப். ஆனா இப்போ இடிஎஃப் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடிஎஃப் வந்து இப்போ ஒருத்தர் வந்து 100 ரூபா கொடுத்து ஒரு சில்வர் வாங்குறான் அப்படின்னா அந்த இடிஎஃப் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுன்னா 100 ரூபாய்க்கான ஒரு சில்வரை அவன் போய் மார்க்கெட்ல வாங்கி அவனோட லாக்கர் ட்ரேல வைக்கணும். இப்போ நீ வந்து 100 ரூபாய்க்கு ஒரு சில்வர் வாங்கியிருக்க அப்படின்னா அந்த 100 ரூபாய் மதிப்புள்ள அந்த சில்வர் அவன் வாங்கி அவன் ட்ரேல போடணும். ஸோ இப்போ சில்வரோட சப்ளை கம்மியா இருக்கனால இடிஎஃப் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா உங்ககிட்ட காசு இருக்குன்னு சொல்லிட்டு நீ வந்து இப்போ 5 லட்ச ரூபா கொடுத்து நீ ஒரு சில்வர் வாங்க. ஆனா 5 லட்சம் சில்வர் வாங்குறதுக்கு மார்க்கெட்ல சில்வர் இல்லையே. அதனால இடிஎஃப் வந்து டெம்பரவரியா இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது சில்வர் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் ஆயிருக்கு, லோ சப்ளைல. ஸோ இன்ஃப்ளேஷன் ஃபியர், பணவீக்கத்தோட ஆரம்பமும் அங்கதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் அண்டர் வேல்யூ கரெக்ஷன் நடந்திருக்கு. கோல்டு அண்ட் சில்வருக்கு அண்டர் வேல்யூ கரெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதனாலதான் வந்து ரிசல்ட் வந்து 2025ல இந்த 1 இயர்ல மட்டும் சில்வரோட ரிட்டர்ன் 144% ஆனதுக்கு ரீசன் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2026ஓட அவுட்லுக் பார்க்கலாம். என்னடா சில்வர் வந்து 2026ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது என்னோட அனலைஸ் தான். எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, சோலார், இவி அண்ட் ஏஆர் டேட்டா சென்டர் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வெரி வைடா இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பா சொல்றேன், இவங்களுக்கு வந்து கண்டிப்பா சில்வரோட தேவை இருக்கு. என்னதான் டிமாண்ட் வந்து அதிகமா இருந்தாலும் சப்ளை வந்து கம்மியா இருந்தாலும் இவங்களோட ப்ராஜெக்ட்ஸுக்கு சில்வருக்கு ரீப்ளேஸ்மெண்ட், இவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு சில்வர் வந்து ஒரு மெயின் ரோலா பிளே பண்ணுது. ஸோ அது இல்லாம சில்வர் தவிர வேற எந்த இதுவும் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இப்போதைக்கு கிடையாதுனால சில்வரை நோக்கி தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால 2026ல இந்த ப்ராஜெக்ட் இவி ப்ராஜெக்ட் ஏஆர் டேட்டா சென்டருக்கு சில்வர் யூஸ் பண்ணனால 2026ல கண்டிப்பா வந்து சில்வரோட பிரைஸ் வந்து அதிக குட் சைடு இருக்கலாம் அப்படின்றது நான் அனலைஸ் பண்ணதுல நான் சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர். என்னடா ஸ்ட்ராங்கா இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டோம். ரிஸ்க் ஃபேக்டர் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஸ்க் ஃபேக்டர் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணவங்க இன்கேஸ் சில்வர் வந்து எனக்கு போன வருஷமே வந்து 144% ரிட்டர்ன் கொடுத்துச்சு, போட்டதை விட 3-4 மடங்கு நான் எடுத்துட்டேன், அதனால வந்து நான் இப்போ விற்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விற்கிறேன்னு சொல்லிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணவங்க விற்க ஆரம்பிச்சாங்கன்னா அந்த டைம்ல ஸோ ஓவராலா பர்சன்டேஜ் பார்க்கும்போது பர்சன்டேஜ் ஆஃப் த இன்வெஸ்டர் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா சில்வரோட பிரைஸ் வந்து குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டரா இருக்குன்றது நான் நம்புறேன். டிஸ்டர்ப் ஆகலாம், அதனால மார்க்கெட்ல ஷார்டேஜும் வரலாம். ஆனா பிரைஸ் வந்து இமிடியேட்டா ரியாக்ட் ஆகும் நான் பார்த்துக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து சில்வர்ல வந்து ரிஸ்க் ஃபேக்டரா இருக்கு. ஸோ இந்த கிளியர்ல இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் சில்வர். ஸோ 2026ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆனா ஷார்ட்கட் இல்லை. ஸோ நாலேஜ் இல்லாம சில்வரை வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் வேண்டாம். நீங்க ஒரு சில்வர் வாங்குறீங்க அப்படின்னா போயிட்டு அனலைஸ் பண்ணுங்க, இந்த சில்வர் இப்ப இந்த ரேட்ல இருக்கு, இன்னும் அடுத்து எப்படி போகும், இதனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இல்லை அப்படின்றத ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணுங்க. டேட்டா அனலைஸ் பண்ணி சார்ட் போட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து வாங்கலாமா வேணாமா, ட்ரேட் பண்ணலாமா வேணாமா, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.